மூவிஸ்ல வந்து நம்மள என்டர்டெயின் பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல. ஃபர்ஸ்ட்லி பிக் தேங்க்யூ சார் நம்மளோட லான்ச்க்கு வந்ததுக்கு. ஃபியூ வேர்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் கிவ் a huge round of applause to actor ஸ்ரீநாத் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம், ஏலேலோ டீம், இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியோடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, இந்த ஒரு ஆல்பத்துலேருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம், இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான் என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக். சரவணன் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். என்னோடய நண்பர் ஹரி, விஷாலோட மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும். நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். ஏன்னா இன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராத்தம்பி. அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபான்னு சொன்னார். 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையாக எடுத்தோம், இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையிலே யூர் லக்கி. ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட டேலண்ட்டையோ ஸ்கில்ஸையும் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு 1 மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலான்னு தோணுது. அடுத்து வருதா? ஓகே. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் ஹரி, நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும். எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் நான் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் மிக நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி இந்த ஆல்பம் சாங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டருடைய கண்டென்ட்டில் ஒரு நாக்கம்புக்கா ஸ்டைலில் சும்மா மஜாவாக அடிச்சு தூக்கலான்னு தான் நம்ம பிளான் பண்ணது. அப்புறம் நம்ம டைரக்டர் வந்து சொன்னார்,
இல்லை டான்ஸ் வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணலாம், அது கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக இத்தனை வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹீரோ மெட்டீரியலாக நம்ம கொஞ்சம் உருவாகி வெளியில் வரணுன்னாக்கா கொஞ்சம் நம்ம ஸ்டைலாக ஒரு டான்ஸு ஒரு அப்படி போகலாம் அப்படின்னு நான் எவ்வளவோ போஸ்ட் பண்ணேன். நான் சொல்கிறத நீ செய், அது ஒரு மாதிரி ஒன்று செய்யும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இறங்கினத்துலேருந்து இன்னும் வரைக்குமே கீழே மேலே அப்படின்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கோசரம் ஒரு பட் ஓகே. எல்லாருமே ஆலாஸ் எல்லாருமே நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாருமே யாரும் கிடையாது, எல்லாருமே முன்னேறி வந்துட்டு இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். இதில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். எல்லாருக்குமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஓடுறோம். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இதோ 15 வருஷம் ஆக போகுது. என்ன பண்ணலாம் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன, வாய்ப்பை தேடி ஓடி கால் கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. இனி வாய்ப்பை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அடிக்கல் தான் இது. ஆனால் இதுக்கப்புறம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய மனப்பக்குவமெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் சும்மா பாம் மாதிரி ஒன்று ஒன்றா வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மூவியாக இருக்கட்டும், இல்லை இதே மாதிரி கண்டென்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இருக்குது சரியான சிறப்பான சம்பவம். இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் அது யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வளர நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் ஆகிடும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மாஸ்டர். ஆமாம், அப்புறம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், சாங்கை பற்றி பேசினேன். சொல்லலாம் மாஸ்டர்? ஆமாம் கேட்டிருந்தேன், சொல்லியிருக்கிறாங்க. அது மாஸ்டர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சூப்பரான லான்ச்சுக்கு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த டீம் கூடயே கலந்துக்கிறதும் அதுமாதிரி தான் லாஸ்ட் டைமில் தான் நானும் கலந்துக்கிட்டேன், வெற்றியும் மணிகண்டனும். ஏன்னா ஒரு அற்புதமான சாங்கு ஜெயகிரீஷ், அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது. நாங்கள் பாட்டு கேட்கும் போதே வந்து யார்ப்பா கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா மாஸ்டரே கொரியோகிராஃபர், அவரே ஆக்டர், அவரே வெற்றி, அவரே இது பண்ண நல்லா இருந்தது. விஷுவல் ட்ரீட்லேயும் மணிகண்டன் அழகான டைரெக்ஷன் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரமோஷனுக்காக வந்தாங்க. இதை மாஸ்டர் இது வந்து நாங்கள் விஷுவலாக மாண்டேஜாக பண்ணியிருக்கோம், ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அழகாக ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதை தான் ஒரு மாஸ்டரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே போய் சேரணுன்னா நீங்கள் மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு எல்லாருமே க்யூட்டாக ஆடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அது இன்றைக்கி ரிலீஸ்னால் நாளைக்குலேருந்து அதுவும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிட்டோம், அந்த ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆல் த டீம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்ப்பா. அந்த டீமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்ததுமா. நீங்களும் ரொம்ப ஒரு மாண்டேஜுக்கு என்னவோ விஷுவல்ஸ் கேமராமேன் அவர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா.